நேற்று ஒரு சம்பவம். பையனுக்கு வயசு 26, பொண்ணுக்கு வயசு 41. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. ஜாதகத்தை கொடுக்கல. அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டு போய் தாலி கட்டி கூட்டு வந்துட்டான். எப்படி? பையனுக்கு வயசு 26, பொண்ணுக்கு வயசு 41. அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டு போய் தாலி கட்டி கூட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு 2 பொண்ணு இருக்குது. அந்த 2 பொண்ணும் காலேஜ் படிக்குது. இந்த பையன் கூட போய் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பையனுடைய வீட்டார் பொண்ணை வீட்டில் சேர்க்க மாட்டேங்காங்க. பெரிய பிரச்சனையாகுது. அந்த பொண்ணு சரியான ஒரு என்ன சொல்கிறது, சாதாரண பொண்ணு இல்லை, பையனுடைய வீட்டார்கிட்ட எதிர்த்து மோதுது. இந்த சம்பவம் நடக்குது. அந்த தெருவே வேடிக்கை பார்க்குது. அவ்வளோ ஒரு பெரிய கலவரம் நடக்குது. சரிங்களா? அப்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படியே ஸ்டேஷனுக்கு போகுது. பையன் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 15 நாளோ இருக்கும் போல் இருக்குது. எங்கேயோ வெளியூர் கூட்டு போயிட்டான். சரின்னு வீட்டுக்கு கூட்டு அதுக்கடுத்து வாழ்க்கையை பார்க்கணும்ல, அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டை இப்படி சம்பவம் கேள்விப்பட்ட உடனே யார் சேர்ப்பா? இல்லை, நீங்களே யோசிங்களேன். பையனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே பெற்றவங்க நினைப்பாங்க. பெற்றவங்களுடைய அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் கூட்டு போன பொண்ணு அந்த பையனை விட கொஞ்சம் குறைஞ்ச வயசு பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, கல்யாணம் முடியாத பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க எவ்வளவு நினச்சிருப்பாங்க. ஆனால் சம்பவம் இது நடந்து போச்சு. இது நடந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி பிரச்சனையை இது பண்ணவும் அந்த பொண்ணும் பிரச்சனையை சொல்லுது. அவங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டேஷனுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே போகுது. அப்போ ஸ்டேஷன்லேருந்து பதில் முடிவில் வந்த ஒரே வார்த்தை, அதை நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். சரிங்களா? பொண்ணும் சம்மதிச்சாதாம்மா இதுக்கு இது பண்ண முடியும். பொண்ணு விவாகரத்து இந்த மாதிரி இதுக்கு நான் மாட்டேன் அப்படின்னு சம்மதிக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பையன் மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா உங்கள் பையன் மேலே தான் கேஸ் போடுவோம், உங்கள் பையனை உறுதிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க முடியாது. பையன் தாலி கட்டிட்டான், கூட்டு போய் வாழ வச்சு தான் ஆகணும். பொண்ணு வாழ்வுன்னு தான் சொல்லுது. இருவரும் மனமொத்து பிரியலை. சரிங்களா? கூட்டு போய் வாழ வைக்கிறதா முறை. அதேமாதிரி உங்கள் பையன் 18 வயசுக்கு கீழே உள்ள பையன் கிடையாது, 26 வயசு மேஜர் ஆகிடுச்சு. இதை ஒன்றும் செய்ய முடியாது, கூட்டு போய் வாழுங்கன்னு ஸ்டேஷன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ளே வருவோம். சரிங்களா? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இந்த சம்பவத்தை நேற்று அப்படியே சொல்கிறாங்க. சாதகத்தை பையனுடைய சாதகத்தை மட்டும் கொடுக்குறாங்க, பொண்ணு சாதகம் இல்லை. பொண்ணு சாதகம் எப்படி கிடச்சிருக்கும்? பையனுடைய சாதகம் கொடுத்து இது என்ன ஆகும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆணை விட பெண்ணிற்கு திருமண வயது அப்படின்னு வரும்பொழுது ஆணை விட பெண்ணிற்கு வயது ஏன் குறைவாக இருக்கணும்னு முதல்ல நினைக்கிறீங்க? என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நிறைய பேர் இப்போ ரீசண்டாக இந்த பிரச்சனை நிறைய வருது. இந்த நாள் கூட ஒருத்தர் அவருடைய பையனுக்கு ஜாதகம் பார்க்க வராரு. பையனுக்கு வயசு 29 முடிஞ்சு 30 தொடங்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது. பொண்ணுக்கும் பையனுக்கும் டேட் ஆஃப் பர்த் ஒரே இது. ஆனால் ஆணை விட அந்த பெண்ணுக்கு, அந்த பையனோட அந்த பொண்ணுக்கு 6 மாதம் ஏஜ் டிஃப்ரென்ஸை பார்க்க போனால் 6 மாதம் பொண்ணுக்கு கூட இருக்குது. அதனால் ஆனால் பொண்ணு ஜாதகம் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல திசை ஆரம்பிச்சிருக்குது. அந்த பொண்ணை பையனோட வீட்டில் வேண்டாம், 6 மாதம் கூட இருக்குது, வேண்டான்னு ஒதுக்குறாங்க. அதே மாதிரி போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா பையனை விட பொண்ணுக்கு கரெக்டாக 2 நாள் கூட இருக்குது. 2 நாள், நல்லா கவனிங்க, 2 வருஷம் கிடையாது, 2 நாள். பையன் 26/8/94 6 26/8ன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுக்கு 24/8. அதாவது பையனோட 2 நாளுக்கு மூத்த பொண்ணாக இருக்குது. அதையே அவங்க வீட்டில் அந்த பையனோட அப்பா பரவாயில்ல இருக்கட்டுமே, பொண்ணு சாதகம் நல்லா இருக்கலாம், முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பையனோட அம்மா என் பிள்ளையோட பொண்ணு மூத்தவளாக இருக்கா, என் பையன் நாளைக்கு அவளுக்கு அடிமையாக கிடக்கணும், அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு 2 நாள் தாங்க.
இன்னும் நேர கணக்கு பார்க்க போனால் கரெக்டாக ஒரு நாளும் கொஞ்சமும் அந்த கணக்கு தான் சொல்ல முடியும். அதுவே வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்காங்க அந்த பையனுடைய அம்மா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா. அது வந்து தலைமுறையாக வழக்கத்தில் நம்ம வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆணுக்கு வந்து பெண் வந்து வயதில் கம்மியாக தான் இருக்கணும் திருமணத்தில் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம், சரிங்களா. ஆனால் நான் மறுபடியும் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு. இப்போ காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கும்ப லக்கணம், மகர லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்துட்டாலே பொதுவாக வயசு மூத்த பொண்ணு தான் அமையும். 7ஆம் வீட்டோடு சனி சம்மந்தப்பட்டு அந்த சனி வந்து கொஞ்சம் சூட்சும விதி இல்லாமல், அதாவது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜாதகத்தில் இந்த முழுக்க ஒரு நல்ல நிலையில் இருக்காமல் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் 7ஆம் வீட்டோட சனி சம்மந்தப்படும் பொழுது, அதாவது பகையோ நீசமோ கிரகண தோஷமோ இந்த மாதிரி அமைப்புகளில் 7ஆம் வீட்டோடு சனி சம்மந்தப்படும் பொழுது, அல்லது சனி தனித்து எந்த கிரகத்தினுடைய சேர்க்கையும் இல்லாமல் அதாவது தனித்த சனி 7ஆம் வீட்டோடு சம்மந்தப்படும் பொழுது, அந்த ஆணை விட அவருக்கு வரப்போகும் பெண்ணிற்கு வயது அதிகமாகத்தான் இருக்கும். வயதிற்கு மூத்த பெண்ணையே தான் அவர் திருமணம் முடித்து வாழ முடியும். சனி அப்படின்னு வந்துட்டாலே வந்து வயது கூடிய பெண் தான் அமையும், வரன் அமையும், சரிங்களா. அதனால் இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டாலே, நான் இப்போ முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டு அங்கே 6ஆம் வீட்டு அதிபதியே சனியாகவும் இருந்து அப்படியும் பார்த்துக்கலாம். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதினா கிட்டத்தட்ட சிம்ம லக்கணத்துக்கு சனி 6ஆம் வீட்டு அதிபதியாக வருவார், கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். அப்போது சனி மட்டும்தான் வரணும் அப்படின்னா அந்த 2 லக்கணம் தான் வரும். வேறு ஒரு மாதிரியான அமைப்பில் 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டு அங்கு அவருடைய திசையே நடக்கு. அந்த தசாநாதனுக்கு நீசம் பெற்ற பகைபட்ச கிரகங்களுடைய, அதாவது நீசம் பெற்ற தான் முக்கியமாக பார்க்கணும், நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தொடர்பும் இருக்குது. 7ஆம் வீடு 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்போ அல்லது 6ஆம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்போ ஏற்பட்டு இருந்து அந்த திசையே நடக்கு அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பையனுக்கு 26 வயசு, பொண்ணு 41 வயசு, பையன் அந்த பொண்ணை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு, இப்படித்தான் நடக்கும். அந்த பொண்ணு கூட தான் வாழ முடியும். வாழ்வாரா மாட்டாரா இதை முறித்து இந்த பிரச்சனை முடித்து வந்து வேறு திருமணம் முடித்து வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் திசையில் தான் பார்க்க முடியும். அந்த பையனுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன. ஒருவேளை 5ஆம் வீட்டில் போய் ஒரு மோசமான கிரகம் இருந்து அதாவது 5ஆம் வீட்டில் அட்டமாதிபதி உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டமாதிபதி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறாரு. நான் சொன்னது போல் 7ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டு அதிபதியோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் 7ஆம் வீட்டு கடுமையான ஒரு பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னா, நடக்கிற தசையும் 5ஆம் வீட்டிலேருந்து ஒரு மோசமான தசை நடக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் அந்த பெண்ணோடு தான் காலம் கழிக்க முடியும். இதுதான் பாயிண்ட்டு. வேறு நீங்கள் எந்த விதியை எப்படி மாற்றி பார்த்தாலும் சரி, அதெல்லாம் கதைக்கு செட் ஆகாது. நடக்கிற தசை வந்து எதிர்கால வாழ்க்கையை காட்டிடும். அப்போது 4 பேர் சீன்னு சொல்கிற மாதிரி வாழ போகிறாரா இந்த ஜாதகர், 4 பேர் வாழ்த்துற மாதிரி வாழ போகிறாரா இந்த ஜாதகர் அப்படிங்கிறத வந்து நடக்கிற தசை காட்டிடும். அப்போ எந்த ஒரு கணக்கில் இந்த முரண்பாடான திருமணம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7ஆம் வீடு 7ஆம் வீட்டோடு வந்து மோசமான கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரி திருமண அமைப்புகள் வந்துடும். இதை வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து மிக விமரிசையாக பேசக்கூடிய இது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு இன்றைய காலகட்டத்தில். ஆனால் இதை வந்து இப்போ இந்த மாதிரி அமைப்புகளை அப்போவே வந்து தொல்காப்பியமாக சிலப்பதிகாரமாக அதில் வந்து இந்த அது கைக்கிளை பெருந்திணை அதெல்லாம் வந்து அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பொருந்தா காமம் அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த ஜாதகமே வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பு ரிஷிகளும் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ரிஷிகள் வகுத்து கொடுத்தது தான் ஜாதகம். அந்த ஜாதகம் ஜோதிடம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம படிப்போம். இதெல்லாம் இப்படியாமல் இருக்கவா செய்யுது அப்படின்னு நம்ம யோசித்தாலும் இருக்குல்ல, அதனுடைய சான்றை காட்டக்கூடிய அளவுக்கு இந்த கைக்கிளை பெருந்திணை பொருந்தா காமம் அதெல்லாம் இதில் அந்த சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்தில் இருக்குல்ல, சரிங்களா. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம்.
என்ன பண்ணுறது, பெற்றவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்து காலத்தை ஓட்டுவாங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸோட அந்த பையனுடைய அப்பா அம்மா ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன கிரகங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற பார்த்தா, அவங்களுக்கு இப்படி பிள்ளைய இந்த மாதிரி பறி கொடுக்கணும், இந்த மாதிரி அசிங்கப்படணும் அப்படின்ற கிரகங்கள் அவங்களுக்கும் வந்து நிற்கும். அதுதானே உண்மை. நான் வருத்தப்படணும், நான் கஷ்டப்படணும் அப்படின்னா எனக்கு நெகட்டிவான டைம் வந்தால் நான் வருத்தப்பட முடியும், நான் கஷ்டப்பட முடியும். அதனால் ஆணை விட பெண்ணிற்கு வயது குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அந்த காலகட்டம், அந்த சம்பிரதாயம், அதை வழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நான் அதுக்காண்டி பையனுக்கு 26 வயசு பொண்ணுக்கு 41 வயசு போனால் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் இது சரி அப்படின்னு நான் சொல்ல வரலை. அதுக்காண்டி வந்து ஒரு 15-16 வயசு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் வந்து ஒரு முறையான வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவனுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் சொல்லலாம். சரிங்களா? அந்த பையனுடைய கிரகம் அப்படி இருக்குது. விவாகரத்து பண்ண முடியுமா, டைவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டேங்குது. கூடத்தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்குது. அந்த பொண்ணுக்கோ 2 பொண்ணு இருக்குது. அந்த 2 பொண்ணு காலேஜ் படிக்கி. என்ன பண்ணுறது? அந்த பையனுடைய கிரகநிலைகள் இந்த பொண்ணு தான் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்குது பையனுடைய ஜாதகத்தில். இல்லை, இதில் நம்ம வந்து தவறுன்னு சொல்லதாங்க முடியும், வாயால் சொல்ல முடியும். சட்டமே பார்த்தீங்களா, பொண்ணு சம்மதிச்சாதானே முடியும்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்ய முடியும்? அந்த பையனுடைய ஜாதகமும் அப்படித்தான் இருக்குது. இது அந்த பெற்றோர்கள்கிட்ட எப்படி சொல்கிறது? ஐயா உங்கள் பையன் இந்த பொண்ணோட தான் வாழ்வார், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது? மறைமுகமாக பரிகார ஸ்தலங்களை காட்டி விடுவதை தவிர வேறு வழி இல்லை. அல்லது நம்மளுடைய கீதையில் சொல்ல மாதிரி பற்றற்று வாழ பழகி கொள்ளுங்கள் ஐயா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஜோதிடருக்கு வரக்கூடியது வந்து ஒரு சவாலான ஒரு இது. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத சில இதுக்கு வந்து ஜாதகங்களுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப ரேர். ஆமாம், அது அப்படித்தான் இருக்குதுன்னு தெரியுது. வெட்ட வெளிச்சம் ஜாதகத்தை ஓப்பன் பண்ண உடனே வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு வைங்களேன். 7ஆம் வீட்டை எடுத்துக்கோங்க. திருமணம் வந்தாச்சே 7ஆம் இடம் தான். நான் அடிக்கடி சொல்கிறேன், திருமணத்துக்கு வந்து 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அங்கே போய் பாவக்கரகம் விழுந்துருச்சு, 6-8 கூடவும் பார்த்துட்டான், அல்லது 6-8ஆம் வீட்டு அதிபதி கனெக்ஷன் கிடச்சிருச்சு, இப்போ நீசக்கரகம் இருந்துச்சு, நீசக்கரத்தினுடைய பார்வை அமைஞ்சிருச்சு, அல்லது 7ஆம் வீட்டை போய் சனி தனித்து உச்சம் வச்சுருந்துட்டார். இந்த மாதிரி அமைப்புகள் ஃபுல்லாமே வந்து திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் முறைகேடான வாழ்க்கையாக தான் அமையும். 8ஆம் வீட்டு அதிபதி 7ல் போகிறது, 7 கூடயும் போய் 8ல் மறைகிறது, எல்லாமே அப்படித்தான். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது மட்டும் போதாது. ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு அப்படியாவது திருமணம் முடிஞ்சால் கூட பிரச்சனை இல்லையா. இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் இந்த கீழே கமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார் எனக்கு இப்படியாவது ஒரு திருமணம் முடியுமா சார், எனக்கு வயசு ஒரு பொருட்டு இல்லை சார், எனக்கு இப்படி திருமணம் எனக்கு இப்படி ஒரு திருமணம் முடியாதான்னு நான் எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த பொண்ணே கிடைக்கிற திருமணமே முடியாத அந்த ஒரு சில இல்லை, நிறையா ஜாதகக்காரங்களுக்கு அப்படி, நிறையா ஜாதகர்களுக்கு அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வயசு பொருட்டு இல்லைங்க, எனக்கு பொண்ணு வந்தால் போதும், எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன், 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, இந்த மாதிரி அமைகிறதுக்கும் கிரகங்களுடைய அமைப்பு வேணும். ஆமாம், அமைஞ்சு வாழ்க்கை தொடருமா, வாழ்க்கை முறியுமா, அதுக்கு தசை புத்தியை பார்க்கணும். ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி, அடுத்து நடக்கிற தசை என்ன, ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தான் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.